இந்த வாட்டி எப்படி தோழர் அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பண்ணுவாங்க? என்ன மேனிஃபெஸ்டோ பண்ணா என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? போன வாட்டி மேனிஃபெஸ்டோல எவ்வளவோ கொடுத்திருந்தாங்க, செஞ்சாங்களா? அது கரெக்ட். இன்னொரு வாட்டி அதே மாதிரி ஒன்று கொடுக்க வேண்டியதானே? எப்படி ஏமாறுவாங்க மக்கள்? நம்புறாங்க. யார் மக்கள் நம்புறாங்களோ அவங்க நம்புறாங்க. மக்கள் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க ஃபெலிக்ஸ். நீங்க தயவு செய்து இதெல்லாம் சொல்லாதீர்கள். நான் பல முறை உங்கள் நிகழ்ச்சியிலேயே உங்க சேனல்லே நான் சொல்லியிருக்கிறேன், தமிழக மக்கள் அறிவார்ந்த மக்கள் என்பதை நான் பல முறை வலியுறுத்தி இருக்கிறேன். நானும் அதுல உண்மையிலே மக்களை மாதிரி அறிவாளிகள் இந்த உலகத்திலே கிடையாது. ஒரு வாட்டி தான் ஏமாறுவாங்க, சும்மா ஏமாறுவாங்க. இதான் வேலையா? கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றாமல் எப்ப பார்த்தாலும் போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கிறத இன்னைக்கு ஏன் யாரும் பலரும் எதிர்த்து பேசவில்லை என்றால், பெரிய பெரிய சேனல்கள் பேசுவதில்லை, வெகுஜன ஊடகங்கள் பேசுவதில்லை, அச்சு ஊடகங்கள் பேசுவதில்லை. சரி, மாற்று ஊடகங்களாக இருக்கக்கூடிய இந்த யூடியூப்ல இருக்கிறவங்க பேசுறாங்கன்னா புடிச்சு குண்டாசுல போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆபீஸை சீல் பண்றாங்க, கேமராவை சீஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்ப நம்மளை போல ஒரு தொடர்ந்து பேசக்கூடியவர்களே இத்தகைய நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்றால் பாமரன் எப்படி பேச துணிவான்?